ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நிதயே சர்வ வித்யானாம் விஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. வெளியே நம்ம கிளாஸ்க்கு வர பையன் இன்னொரு பெரிய பையன் வெளியே உட்காந்துருக்காரு, அவனை எனக்கு கூப்பிடுங்க. நல்லா முன்னாடி வரலாம், முன்னாடி வாங்க. முன்னாடி வந்து ஃப்ரீயாக உட்காருங்க. நம்ம தானே நம்ம இப்போ நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 10th. பேர் பத்ரிஷ்குமாரா? பத்ரிஷ்குமார் 10th. நீங்கள் அபிஷேக் சித்தார்த்தா? என்ன படிக்கிறீங்க? 12th. தம்பி குகன் 11th. 10th. அஜய் 11th. நவநீத கிருஷ்ணன் 10th முடிச்சிட்டாரு. தம்பி 9th 7th. அமிர்த சிவானி 9th. சீதாலட்சுமி 10th. சரி, 7th 10th 11th 12th இருக்கும். அதனால் நம்ம இப்போ ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம். நமக்கு ஒன்று இப்போ நம்ம படிக்கிறதே நல்ல மார்க் வாங்கிறதுக்கு நமக்கு சில பயிற்சிகள் தேவை. இப்போ 10th 11th 12th ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதுதான் நம்மளுடைய அதுக்கு மேலே ஹையர் ஸ்டடீஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதில் வாங்குகிற மார்க்கு தான் முக்கியமாக இருக்குது. அது அறிவு வருதோ இல்லையோ, அது மார்க்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஆனால் இப்போ நீட்டு மாதிரி எக்ஸாம்னால அறிவும் இருந்து தான் ஆகணும். வெறும் மார்க்கை மட்டும் வச்சுனே போக முடிய மாதிரி இல்லை. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நம்ம பாஸ் பண்ணால் தான் போக முடியும். அதனால் வெறுமனே குருட்டு மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுதுறது, இல்லை கொஸ்டின் ஆன்சர் தயார் பண்ணி பரீட்சை எழுதுறது ஒரு பக்கம். அதோடு நம்ம இந்த ஹைஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் அடுத்து காலேஜ் போக போகிறோம். காலேஜில் நம்ம ஒன்று டெக்னிக்கலாக போகலாம், இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் அந்த மாதிரி போகலாம், இல்லை டாக்டருக்கு போகலாம், இல்லை டிகிரி கோர்ஸாக அந்த மாதிரி பிஏ அந்த மாதிரியான டிகிரி கோர்ஸ் பண்ணலாம். எது பண்ணாலுமே இந்த 11th 12th 10th 11th 12th தான் நமக்கு பேஸாக இருக்குது. இதில் நம்ம என்ன கோர்ஸ் எடுக்கிறோம், என்ன மார்க் வாங்குகிறோம், எந்த அளவுக்கு நாலேஜை நம்ம கெயின் பண்ணி இருக்கிறோம், அது அடிப்படையில் தான் நம்மளுடைய அட்வான்ஸு ஸ்டடி இருக்க போகுது. கோர்ஸ் அடுத்த மேலே நம்ம படிக்கிறது ஹையர் ஸ்டடீஸ் இருக்க போகுது. அதில் நம்ம என்ன எப்படி பண்ணுறோம், எப்படி ஸ்கோர் பண்ணுறோங்கிறத வைத்து கொண்டு தான் நம்மளுடைய எதிர்கால முழு வாழ்க்கையே இருக்க போகுது.
நம்மளுடைய வாழ்க்கை வந்து அடுத்த நீங்கள் உங்கள் 5 வருஷத்தில் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்களோ, இது அஸ்திவாரம் மாதிரி. இதில் நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய முழு ஃப்யூச்சருமே, முழு வாழ்க்கையே இருக்க போகுது. இதில் என்ன மார்க் வாங்குகிறோம், அதுக்கப்புறம் நம்ம விரும்புகிற கோர்ஸ், நமக்கு என்ன நம்ம வாங்குகிற மார்க்குக்கு தகுந்த மாதிரி தான் கோர்ஸ் இருக்குது. அதனால் என்ன படிக்க போகிறோம், நமக்குன்னு ஒரு கனவு இருக்கலாம், ஒரு லட்சியம் இருக்கலாம், என்ன படிக்கணும் அப்படி இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்குது. அதை வந்து கோர்ஸில் காலேஜில் சேர்றதே அது வந்து அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கனாக்கா, இப்போ வாங்குகிற மார்க்கு, மற்ற என்ட்ரன்ஸில் அதுக்கப்புறம் நம்ம வாங்குகிற மார்க்கு அதோட அடிப்படையில் இருக்குது. நம்ம விரும்புகிற அந்த படிப்பு, அது டாக்டரோ இன்ஜினியரோ இல்லை வேறு என்ன வச்சுருக்கோமோ, அதை நம்ம அந்த காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிறது அப்படிங்கிறதே இந்த 3 வருஷத்தில் நாம் எப்படி பயிற்சி பண்ணுறோம், என்ன மார்க் வாங்குகிறோம், எந்த அளவுக்கு அதுக்கு உழைக்கிறோம், அதுக்கு ரிசல்ட் எப்படி வருது, அதோட அடிப்படையில் தான் நம்மளுடைய கனவுங்கிற படிப்பை சார்ந்த நம்மளுடைய கனவு, அப்புறம் அதை சார்ந்த தொழில் சார்ந்த நம்முடைய வாழ்க்கைங்கிறது நம்ம இருக்குது. அதனால் நம்ம விரும்புகிற கோர்ஸ் வந்து விரும்புகிற படிப்பு நமக்கு வந்து கிடைக்கணும். அது கிடைக்கலாம். கிடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோலாம் முயற்சி பண்ணலாமோ, இப்படிலாம் முயற்சி பண்ணலாம். அப்படி கிடைக்காம போனதுன்னா மாற்றாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படி நம்ம என்ன பண்ணுறோமோ, நம்ம விரும்புகிறது டாக்டருக்கு படித்தோம்னா அப்புறம் படித்து 5 வருஷம் படித்து முடித்தா டாக்டர் ஆக போகிறோம். இல்லை இன்ஜினியரிங் படித்தா அது சார்ந்த வேலைக்கு போகிறோம். அல்லது வேறு ஆர்ட்ஸ் கோர்ஸ் படித்தா அது சார்ந்ததாக போக போகிறோம். என்னவாக இருந்தாலும் நம்ம அடுத்து 5 வருஷத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதை அடிப்படையாக கொண்டு தான் நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கை இருக்குது. இதில் சிலருக்கு என்னென்னா, படித்ததுக்கு சம்மந்தமான வேலைங்கிறது எல்லோரும் இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. படித்ததுலேயே இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்ஜினியராகவே இருக்காரா, அதே வேலை பார்க்குறாரா அப்படிங்கிறது இல்லை. அது ஒரு பக்கம் அப்படி அமையலாம், பலருக்கு அப்படி அமையலாம், மாறி போகலாம். படித்தது ஒன்று, இப்போ நான் படித்தது வேறு, பார்க்க இருக்கிற வாழ்க்கைங்கிறது வேறு. ஸ்கூலில் படித்ததுங்கிறது வேறு, ஐடிஐ டெக்னிக்கலாக படித்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் தேர்ந்தெடுத்து கொண்ட வாழ்க்கை நானாக தேர்ந்தெடுத்து கொண்டது. ஸ்கூலில் என்ன படித்தனோ படிச்சுட்டு அப்புறம் டெக்னிக்கலாக ஐடிஐ படிச்சுட்டு அதுக்கு ஒரு வேலைக்கும் போனேன், வேலை பார்த்தேன். ஆனால் எனக்கு அது வந்து திருப்தியாக இல்லை, என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தேர்ந்தெடுத்து வந்துட்டேன். அதனால் ஸ்கூலில் நம்ம படித்த படிப்புக்கும் இப்போ இருக்கிற வாழ்க்கை முறைக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படியும் வாழ்க்கை அமையலாம். அது வந்து எப்படி வருங்கிறதுக்கு நமக்கு இல்லை. நம்ம இப்படி இருக்கணும், நம்ம விரும்புகிற மாதிரி இன்னும் படிக்கணும், இந்த துறை சார்ந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சு பிளான் பண்ணி நம்ம பண்ணலாம். அதுவே அப்படி அமையலாம். அதுக்கு நம்மளுடைய புண்ணியம், நம்மளுடைய உழைப்பு, அப்புறம் ஈஸ்வரனுடைய அனுக்கிரகம், மற்ற பல காரணங்கள் இருக்குது. அப்படி இல்லாமல் ஒரு மாறான சூழ்நிலை கூட அமையலாம். அது இருக்கட்டும், அது வந்து ஃப்யூச்சர். ஆனால் நம்ம விரும்புகிறது, நம்ம என்ன விரும்புகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒன்று. அதுலேயும் இப்போ நம்ம வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பமா இல்லை நம்மளுடைய பேரண்ட்ஸோட திணிப்பானா, அது ஒன்று இருக்குல்ல. என் பையன் டாக்டர் ஆகணும் அப்படின்னு அவங்க நினச்சி அதுக்கேற்ற மாதிரி இந்த காலேஜில் படி, இதில் படி, அதை படி, இதை படி, மார்க் வாங்கு அப்படின்னு போக வைக்கிறது அவங்களுடைய கட்டாயம் ஒன்று இருக்குது. அதுவும் இருக்குல்ல, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல. நீ இதை தான் பண்ணணும், இதை தான் படிக்கணும், இப்படி ஆகணும், அப்படி ஆகணும். அவங்களுக்குன்னு ஒரு கனவு வச்சுருக்காங்க. அவங்க அச்சீவ் பண்ண முடியாத கனவெல்லாம் கூட நம்மள்கிட்ட தள்ளுவாங்க. அதனால் நம்ம ஆக முடியலைனாலும் நம்ம பையனாவது ஆகணும் அப்படிங்கிற ஒன்று இருக்கலாம். அதுலேயும் நமக்கு உண்மையிலேயே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து அப்பா அம்மாவோட விருப்பமும் நம்மளுடைய விருப்பமும் ஒன்றா இருந்தால் பிரச்சனை இல்லை. அவங்களுடைய விருப்பம் ஒன்று, நம்மளுடைய விருப்பங்கிறது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா அதில் தகராறு வருது, பிரச்சனை இருக்குது. அப்புறம் இன்னொன்று, நம்மளுடைய விருப்பம்னு ஒன்று இருக்குது, ஆனால் நம்மளுடைய எபிலிட்டி, நம்மளுடைய தகுதிங்கிறது ஒன்று இருக்குல்ல. நம்மளுடைய கனவு ஒன்றா இருக்கலாம், ஆனால் நமக்கு வந்து படிப்பு அப்படிங்கிறதுல சில விஷயங்களில் சில சிரமங்கள் இருக்கலாம். படிக்கிறதுல, அந்த துறையில் படிக்கிறது அப்படிங்கிறதுல நமக்கு சிரமங்கள் இருக்கலாம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையிலேயே நாம் என்ன விரும்புகிறோம், நம்மளால் என்ன செய்ய முடியுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நம்மளுடைய அறிவு திறமை, பெற்றோர் சொல்கிறாங்க அதனால் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிறதா, உண்மையிலேயே நமக்கு இன்ஜினியரிங் படிக்கிறதுல விருப்பம் இருக்கா? விருப்பம் இருக்கிறது ஒன்று. இன்ஜினியர் ஆகிறதுக்கோ அல்லது டாக்டர் ஆகிறதுக்கோ நமக்கு ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ அதுக்கான தகுதி இருக்கா? நம்மளுடைய இயல்பான குணங்கள் அதோட பொருந்தி போகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். எனக்கு கத்தியை பார்த்தாலே பயம்னா, டாக்டர் ஆகி என்ன பண்ணுறது, எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறது? கத்தி எடுத்தாலே வீட்டில் வந்து காய் வெட்டுறதுக்கே பயப்படுற ஆளுன்னாக்கா அவன் வந்து எப்படி வந்து டாக்டர் ஆக முடியும்?
சர்ஜரி பண்ணி அப்புறம் அவருடைய இயல்பான குணத்துக்கு பொருந்தாத ரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் வந்துடும்னாக்கா, ரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் வந்துடும்னா அவர் வந்து டாக்டர் ஆகிறது எப்படி? இல்லை வேறு ஏதோ போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறாருன்னா, போலீஸ் ஆனால் அங்கே வந்து ரத்தத்தை பார்க்க வேண்டியிருக்கு, கொள்ளையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கிற பொழுது நான் வந்து டாக்டர் போலீஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சாக்கா அது வந்து ஒத்து போகாத ஒன்றும் இல்லை. அப்போ நம்மளுடைய இயல்பான விருப்பம், இயல்பான குணம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ஃபிட்னஸ் உண்டு. அதனால் ஃபிசிக்கலான ஃபிட்னஸ்ஸு, மென்டலான ஃபிட்னஸ்ஸு, அப்புறம் இன்டலெக்சுவலாக நமக்கு இருக்கக்கூடிய ஃபிட்னஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வச்சு நம்மளுடைய ஃப்யூச்சர் என்னன்னு நம்ம முடிவு பண்ணணும். அதனால் சமூகத்தில் எல்லோரும் நிறைய இப்போ வந்து டிமாண்ட் வந்து அக்ரிகல்ச்சரில் இருக்குது, அக்ரிகல்ச்சருக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது, அதனால் நான் அதை படிக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. இல்லை டாக்டருக்கு தான் நிறைய டிமாண்ட் இருக்குது அதனால் டாக்டருக்கு படிக்கிறேன்னு முடிவு பண்ணக்கூடாது. படிப்புங்கிறது ஒரு தொழிலுக்கான ஒன்று. அதிலேருந்து நம்ம சர்வீஸாக பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்த கட்டம். எந்த தொழிலாக இருந்தாலும் சர்வீஸாக பண்ணலாம். டாக்டரானது தான் சர்வீஸாக பண்ணணுங்கிறது இல்லை. போலீஸ் வேலையும் சர்வீஸாக பண்ண முடியும், டீச்சர் வேலையும் சர்வீஸாக பண்ண முடியும், டாக்டர் ஆகிறதையும் சர்வீஸாக பண்ண முடியும். வேறு சாதாரண தொழில் பண்ணால் கூட அதையும் சர்வீஸாக பண்ண முடியும். எந்த வேலையை நம்ம பண்ணாலும் நேர்மையாக பண்ணுறோம், ஒரு டெடிக்கேஷனாக பண்ணால் அது சர்வீஸ் தான். அது வந்து கவர்மெண்ட் சர்வீஸ், சிவில் சர்வீஸில் இருந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்து சர்வீஸ் பண்ணலாம். இல்லை ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்க்குறேன்னா நம்ம வேலையை நம்ம சரியாக செஞ்சாலே அது ஒரு சர்வீஸ் தான். அதனால் சர்வீஸுங்கிறது வேறு. ஆனால் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய சமூக சூழ்நிலை நம்ம படிக்கிற படிப்பு அது நமக்கு ஒரு தொழில், நம்மளுடைய வாழ்க்கை வருமானம், நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானம் பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதனால் நம்ம என்ன படிக்க போகிறோம் அதை நம்ம முடிவு பண்ணக்கூடிய ஒரு சரியான பருவத்தில் இருக்கிறோம். 9th 10th 11th 12th போயிட்டால் கூட அது நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. 11th போனாலே எந்த கோர்ஸ் போகிறோம் அப்படிங்கிறதுல இருக்குது. அப்புறம் காலேஜ் சேர்றது அது அடிப்படையில் இருக்குது. அதனால் இதெல்லாம் நம்ம நல்லா யோசிக்க வேண்டிய ஒரு பருவம். நம்மளுடைய உண்மையான விருப்பம் என்ன? உண்மையிலேயே நம்ம வந்து டாக்டராக தான் இல்லை, ஒரு நல்ல கவிஞனாக இருக்கலாம், நல்ல ஓவியனாக இருக்கலாம், ஆர்டிஸ்டில் எனக்கு நல்ல சிறப்பு, நல்லா படம் வரைகிறது நல்லா வருதுன்னா, ஒரு நல்ல ஓவியனாக வர்றது அப்படிங்கிறது கூட ஒரு சிறப்பான ஒன்று தானே. எல்லாருமே டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் தான் கனவு காணுறோம். நல்ல டீச்சர் ஆகணும்னு யாரும் சொல்கிறது இல்லை. நல்ல டீச்சர் ஆகிறது அப்படிங்கிறது கூட சமூகத்துக்கு ஒரு தேவையான ஒன்று தான். வந்து ஒரு டிகிரி டீச்சர் ஆகிறதுக்கு அவ்வளோ போட்டி இல்லையே. பார்த்தா போட்டி எதுக்குன்னா முக்கியமாக டாக்டருக்கும் அக்ரிக்கு போட்டி இருக்குது, இன்ஜினியரிங் போட்டி இருக்குது. கட் ஆஃப் மார்க்லாம் அவ்வளோ இருக்கணும். அப்படி டாக்டர் ஆனாத்தான் இன்ஜினியர் ஆனாத்தான் உலகத்தில் சமூகத்தில் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வச்சுருக்காங்க சொசைட்டியில். அப்படி இல்லை. ஒரு நல்ல டீச்சர் ஆகிறது கூட ஒரு நல்ல இதானே. டீச்சர் ஆகிறதுக்கு அவ்வளோ போட்டி இல்லையே. ஒரு பிஏவோ ஒரு பிஎஸ்சியோ ஒரு நல்ல ஆர்ட்ஸ் குரூப்பில் சேர்ந்து படித்து பிஎஸ்சி பண்ணுறோம், எம்எஸ்சி பண்ணுறோம், அப்புறம் எம்ஃபில் பண்ணுறோம், பிஹெச்டி பண்ணாக்கா டாக்டர் ஆகலாம், இல்லை பிஎட் பண்ணாக்கா ஸ்கூலில் டீச்சர் ஆகலாம் இருக்குது. அதுவும் ஒரு நல்ல தொழில் தான். அது வந்து ஒன்றும் குறைவான தொழில் கிடையாது. கவர்மெண்ட் டீச்சராக இருந்தால் நல்ல வருமானமும் உண்டு. கவர்மெண்ட் ஸ்டாஃபாக அதில் சேர்ந்தாக்கா, கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்தால் நல்ல வருமானமும் உண்டு. இல்லை நல்ல நம்ம திறமை இருந்து நல்ல எம்ஃபில்லாம் பண்ணோம்னாக்கா நல்ல பெரிய பெரிய காலேஜஸில் இருக்குது, நல்ல டீச்சராக இருக்க முடியும். அதுவும் ஒரு கௌரவமான ஒரு தொழில் தான். அதிக போட்டி இல்லாத தொழில். அது இல்லாமல் போட்டி இல்லாத வேலைகள்னு நிறையா இருக்குது. இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு சம்மந்தமான படிப்பு இருக்குது, அது சம்மந்தமான வேலை இருக்குது. வேறு சில ரிசர்ச் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் போட்டி இல்லை. ஆனால் அங்கெல்லாம் வேலைவாய்ப்பு இருக்குது, வேலைவாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதனால் ஒரே குருட்டாம்போக்கில் டாக்டர் ஆகிறது இல்லை இன்ஜினியர் ஆகிறது அப்படின்னு இல்லாமல் நமக்கு வந்து அது ஆர்ட்டு கலைத்துறையாக இருக்கலாம், ஆர்ட் ஓவியம் வரைகிறதா இருக்கலாம், இல்லை மியூசிக்காக இருக்கலாம், இல்லை டான்ஸாக இருக்கலாம், இல்லை கராத்தேவாக இருக்கலாம், இல்லை டீச்சராகிறதா இருக்கலாம். இப்படி எதில் நமக்கு உண்மையிலேயே விருப்பம் இருக்குது, எதை நம்ம நல்லா இல்லை மியூசிக்காக நான் சினிமா நடிகர் ஆகிறதுன்னா ஒன்றும் தப்பு இல்லையே. கலைத்துறை சினிமா துறை அதுக்கு போகிறது, எனக்கு மியூசிக்கில் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குது அதனால் அந்த சம்மந்தமாக போகிறேன். அப்படி சினிமா சார்ந்த துறைகள்லேயே எவ்வளோ டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. எல்லோரும் நடிகராக தான் ஆகணுங்கிறது இல்லை. அதுக்கு பேக்ரவுண்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர். இப்போ அது ஒன்றும் கீழான மட்டமான தொழிலுங்கிறது இல்லை. அதில் கூட நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரலாம். இல்லை பரதநாட்டியம் டான்ஸில் இருக்குது, கலை சார்ந்த பாரம்பரிய கலைகளில் இருக்குது. இல்லை சிலம்பம் நல்லா பண்ண முடியும், சிலம்பத்துலேயே நல்லா மாஸ்டர் ஆகலாம்னா ஒரு நல்ல சிலம்ப மாஸ்டர் இருந்தால் அது ஒரு நல்ல தொழில் தான். அதையே நல்லா பண்ணி பெரிய நல்ல வருமானம் வந்து நல்ல வாழ்க்கை நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. அதனால் நம்ம படிக்கிற படிப்பு, ஃப்யூச்சரில் நம்ம போகிற வேலை வந்து நமக்கு ஆத்மார்த்தமாக நமக்கு ஈடுபாடு உடையதாக இருக்கணும். நம்ம அது ஒரு பக்கம் அதிலேருந்து நம்ம வாழ்க்கையை நடத்துகிறதுக்கு வருமானம் வருது அப்படிங்கிறது ஒரு தொழிலாக ப்ரொஃபஷனலாக பண்ணுறோம்.
அதே சமயம் அது நமக்கு ஆர்வமுடையதாக ஆத்மார்த்தமாக நமக்கு ஒரு பிடித்த தொழில். சின்ன வயசுலேருந்து எனக்கு கனவு, சின்ன வயசுலேருந்து எனக்கு இயல்பாக வந்த தொழில். சிலர் பார்த்தா குழந்தைகள் ஒன்றுமே சொல்லித்தராமல் நல்லா படம் வரைவான். நல்லா படம் வரைகிறது, நல்ல கலரிங் சென்ஸ் இருக்கும். எந்த ஒரு படத்தை கொடுத்த கிருஷ்ணரை படம் கலர் பண்ணு அப்படின்னு சொன்னால் நம்ம பசங்க கேம்ஸ் பண்ணுறோம்ல. அப்போ ஒரு 7th 8th படிக்கிற பையனுக்கு இல்லாத கலரிங் சென்ஸு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு இருக்கும். அழகாக கரெக்டாக கலர் பண்ணும், எங்கே என்ன கலர் கொடுக்கணும், எப்படி பண்ணணும்னு. அப்போ இயல்பாகவே அதை பற்றி அதை கற்றுக்கொள்ளனால இயல்பாகவே அதுக்குள்ளே அந்த ஒரு திறமை இருக்குது. அது முந்தின பிறவியில் பண்ண பயிற்சியாக இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி குழந்தைக்கு ஒரு நல்ல டிராயிங் மாஸ்டரும் கிடச்சி நல்ல வழிகாட்டுதல் கிடைச்சாக்கா அந்த துறையில் அவன் ஸ்பெஷலாக வருவான். அதே மாதிரி தான் மியூசிக்கு, இல்லை ஆர்ட்டு, டான்ஸு எதாக இருந்தாலும் இயல்பாக நமக்குள்ளே ஒரு திறமை இருக்குது. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சி அது சார்ந்த ஒரு துறையிலேயே நம்ம படிப்பு இருந்து சரியான கைடன்ஸ் இருந்தால் நமக்கு அது தொழிலாகவும் இருக்கும், ஆத்மார்த்தமாகவும் இருக்கும். அதனால் அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த வயசில் நம்ம எந்த துறைக்கு போகிறோம், ஏன்னா எந்த துறைக்கு போகிறோமோ எந்த வேலைக்கு போகிறோமோ அதான் நம்மளுடைய முழு வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குது. அதனால் பிடிக்காமலே வாழ்நாள் முழுக்க ஒரு 50 வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் பிடிக்காத ஒரு வேறு வழியே இல்லை, அதான் படிக்க முடிஞ்சது, படித்தாச்சு, அப்புறம் அதுலேயே வேலை கிடச்சிதுன்னா வாழ்நாள் முழுக்க பிடிக்காத ஒரு துறையிலேயே அப்படிலாம் இருக்காங்க நிறைய பேர். அவனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் வாழ்நாள் முழுக்க அந்த துறையில் வேலை பார்க்குற மாதிரியான ஒரு கட்டாயம் இருக்கும். அப்போ அழுதுகிட்டே வாழ்நாள் முழுக்க வேலை பார்த்து முடிப்பான். வருமானம் நிறையா வந்திருக்கலாம், ஆனால் அதில் அவனுக்கு ஆத்மார்த்தமான திருப்தி இருக்குது. ஆனால் வருமானம் குறைவாக இருந்தாலும் ஒரு பிடிச்ச துறையில் இருந்து வேலை பார்க்குறது அப்படிங்கிறது நமக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது. அதனால் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்று, நமக்கு இந்த வயசில் நம்மளுடைய ஃப்யூச்சரை நம்ம எப்படி வச்சுக்க போகிறோம், நம்மளுடைய இயல்பான குணங்கள் என்ன, திறமைகள் என்ன, எதில் நமக்கு எந்த துறையில் நமக்கு ஆர்வம் இருக்குது, அது சார்ந்த படிப்பு என்ன இருக்குது, அதை கண்டுபிடிக்கலாம். +2 முடித்த பிறகோ அல்லது 10th 11th போகிற பொழுதோ இல்லை +2 முடித்த பிறகு அந்த துறை சார்ந்த படிப்பு ஏதோ ஒரு காலேஜில் இருக்கலாம். சென்னையில் இப்போ எனக்கு சான்ஸ்கிரிட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் படிக்கிறேன்னா இப்போ நல்லா படித்தேன், ஹிந்தி நல்லா படித்தேன், ஹிந்தியில் 3-4 குரூப் பாஸ் பண்ணிட்டான்னா அப்போ ஹிந்தி டீச்சர் ஆகிறதுக்கு அல்லது ஹிந்தியிலேயே அட்வான்ஸ் சாகித்யம் படிக்கிற அளவுக்கு நிறைய கோர்சஸ் இருக்குது. போட்டியே இல்லாத துறை. திருப்பதி தேவஸ்தானத்தில் அவங்க நடத்துகிறாங்க சான்ஸ்கிரிட், இப்போ பல லெவலில் நடத்துகிறாங்க. மெட்ராஸில் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி இருக்குது, அவங்க நடத்துகிறாங்க. அப்போ நமக்கு அது ஸ்கூல் படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் தனியாக போய் ஹிந்தி படித்தோம், ஹிந்தியில் 3-4 எக்ஸாம் படிச்சிருக்கிறோம். அந்த ஹிந்தியிலேயே ரிசர்ச்சுக்கு நிறையா இருக்குது, நிறைய வாய்ப்பு உண்டு ரிசர்ச் பண்ணுறதுக்கு. சான்ஸ்கிரிட்டில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. தமிழ் துறையில் தமிழ் சார்ந்த துறைகள்லேயே அரசு வேலை வாய்ப்புலேயே தமிழ் ரிசர்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இந்த கல்வெட்டு சார்ந்த துறைகள், தமிழ் ஆய்வு, தமிழ் ஆராய்ச்சி துறைன்னு தனியாக கவர்மெண்ட்டில் ஒரு இது இருக்குது. அப்போ அதில் நமக்கு தமிழில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தமிழ் வாத்தியார் ஆகி போய் என்ன பண்ண போகிறோம்னா நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்து நல்லா வளர்த்துக்கொண்டு அதெல்லாம் போட்டி குறைவாக இருக்கக்கூடிய துறையாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. அதனால் இது படித்தா தான் வேலை, இது படித்தா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம ஆத்மார்த்தமாகவும் இருக்கணும், நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு தொழிலாகவும் இருக்கணும். அதெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுடைய திறமை என்ன, ஆர்வம் என்ன ஃபியூச்சர் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பருவம். இது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம எதான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அப்புறம் பொதுவான சில குவாலிட்டின்னு உண்டு. டாக்டராக போனாலும் சரி, இன்ஜினியராக போனாலும் சரி, இல்லை காலேஜில் ப்ரொஃபஸராக போனாலும், வேறு ஒரு நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும், இல்லை ஒரு பெரிய கம்பெனியில் நான் ஒரு மேனேஜராக போகிறேன் அப்படின்னு இருக்குல்ல, CA MBAலாம் இருக்குது, அந்த மாதிரியான கோர்ஸ்லாம் இருக்குது. அதில் சில காமன் குவாலிட்டிஸ் இருக்குது. ஒரு துறையில் ஒருத்தன் சிறந்து விளங்குறதுக்கு சில தேவையான அடிப்படை பண்புகள், அது எந்த துறைக்கு போனாலும் அடிப்படை பண்புகள் பொதுவான தலைமை பண்புகள்னு சொல்கிறான். மேனேஜ்மெண்ட் குவாலிட்டிஸ் இருக்குல்ல, அப்போ தலைமை பண்புகள்னு சில இது இருக்குது. அந்த மாதிரியான குவாலிட்டிஸை நம்ம கற்றுக்கொண்டோம்னா நம்ம ஸ்கூல் படிப்பு, அப்புறம் காலேஜ் படிப்பு, வேறு துறையில் இருந்தாலும் நமக்கு எந்த துறையில் இருக்கிறவர்களுக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய சில பண்புகள், சில குணங்கள், அதை நாம் தெரிஞ்சு கொண்டோம்னா எங்கே இருந்தாலும் ஷைன் பண்ணலாம். நம்ம அகாடமிக் எஜுகேஷனோட இந்த குவாலிட்டியை நம்ம இதெல்லாம் MBAவில் நடத்துகிறான். MBA பாடங்களில் அதெல்லாம் இருக்குது. கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கு அவன் வைக்கிற அந்த TNPSC எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் போயிடலாம். மற்ற பர்சனல் குவாலிட்டி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பெருசாக பார்க்குறதில்ல. ஆனால் அதுலேயே யார் பர்சனலாக சில குவாலிட்டி ஸ்கில்ஸ் இருக்காங்களோ அவங்க தான் அரசு துறைகள்லேயும் உயர்ந்த நிலைக்கு வர்றாங்க. இப்போ தலைமைச் செயலகத்தில் வேலை பார்க்குறாங்க, இல்லை கவர்மெண்ட் துறையில் வேலை பார்க்குறோன்னா
சில தேர்ந்த எத்தனையோ ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. ஆனால் மோடி அவர் அமைச்சரை வச்சாக்கா என்னுடைய அலுவலகத்தில் இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்கணும்னு முடிவு பண்ணுறாருல்ல. அப்போ எத்தனையோ ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. அதில் செலக்டடாக ஒரு 10 பேரை இவங்க தான் கூட இருக்கணும். நிர்வாகத்துறையில், அரசு நிர்வாகத்துறையில் உயர்ந்த துறையில் இருக்கிறது. தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் அங்கே தலைமைச் செயலகத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறவங்கன்னு ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. 1000 பேர் ஐஏஎஸ் முடிச்சிருக்கலாம். அகாடமிக் குவாலிட்டி அவனுக்கு ஒன்றா இருக்கலாம். ஆனால் அவனுடைய பர்சனல் ஸ்கில்லுன்னு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் அந்த இதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்கூலில், காலேஜில் ஸ்கூல் பாடம் நடத்துவாங்க, காலேஜ் பாடம் நடத்துவாங்க. அதோடு இந்த பர்சனல் ஸ்கில்ஸ் நமக்கு இருந்தால் நம்ம படித்து முடிச்சுட்டு நீங்கள் வேறு இடங்களுக்கு போனாலும், வேறு துறைகளுக்கு போனாலும், +2 முடிஞ்ச வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் உங்களுடைய அந்த பர்சனல் ஸ்கில் வந்து உங்களை தனிப்பட்ட முறையில் உயர்வாக கொண்டு போகும். அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் நான் சொல்ல போகிறேன். நம்ம கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் ஸ்கூல் பாடம் நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஸ்கூல் பாடம் ஸ்கூலில் நடத்த போகிறாங்க. அப்புறம் நீங்கள் இல்லை 10th 11th 12th நீங்கள் வேறு சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கீங்க. அதனால் அதை நான் இங்கே நடத்தணுங்கிற அவசியம் இல்லை. அது ஸ்கூல்லேயே ஏற்கனவே நடத்தி கொண்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நான் இங்கே திரும்ப அது வந்து பிடிக்கணும், அது படித்தாகணும், தினம் டெஸ்ட்டு அது இதுன்னு வச்சு அங்கேயே படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை இங்கே திரும்ப பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அங்கே இல்லாத சில விஷயங்கள் நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு காலேஜ் படிக்கிற பொழுதோ அல்லது படித்து முடிச்சுட்டு நம்ம ஜாபுக்கு போகிற பொழுதோ நமக்கு என்ன குவாலிட்டிஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அதுக்கான சில விஷயங்களை நான் சொல்லித்தரப்போகிறேன். அதனால் இது ஒரு பக்கம் ஆன்மீகம் கொஞ்சம் இருக்கோ. அதோட நம்ம இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் மேனேஜ்மெண்ட் பிபிஏ எம்பிஏலாம் நடத்துகிறாங்களே, அது இல்லாமல் பர்சனாலிட்டி ஸ்கில்ஸ்னு தனியாக நிறையா கோர்ஸ் நடத்துகிறோம். நம்ம இந்தியாவில் அதுவும் பெரிய சிட்டிஸில் இருக்குது. சென்னையில் உண்டு, பாம்பேயில் உண்டு. அது மாதிரி பெரிய சிட்டிஸில் வந்து இந்த மாதிரி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்குன்னே நிறையா கோர்ஸ் நடத்துகிறான். ஃபாரினில் நிறையா கோர்ஸ் நடத்துகிறான். அது மாதிரி கோர்ஸ் நடத்துறதுக்குன்னே காலேஜில் சில பிரிவுகள் இருக்குது. அதுக்குன்னு டெவலப்மெண்ட்ஸ், அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அதுக்குன்னே ஆஃபீஸ் இருக்காங்கள்ல. ஒரு பெரிய ப்ரைவேட் கம்பெனினாக்கா அதுக்குன்னு ஒரு தனியாகவே ஒரு டிபார்ட்மெண்ட், அதுக்குன்னே ஒரு மேனேஜர் இருப்பார். மனித வள மேம்பாட்டுத்துறை அப்படின்னு அதுக்கு ஒன்று இருக்கும். அதுக்குன்னு ஒரு இது இருக்காங்க. இப்போ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கல்ச்சரோட நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதான் நான் சொல்ல போகிறேன். அதுதான் நம்ம பாடத்தில் நம்ம ரெகுலராக பார்க்கறது. அப்படி எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு இருந்தால் அது வந்து நம்மளுடைய படிப்புக்கும் சரி, ஃப்யூச்சரில் நம்மளுடைய அட்வான்ஸ் ஸ்டடி காலேஜ் படிக்கிற போதும், அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போகிறதும், அதோடு நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அதெல்லாம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சில விஷயங்களை, சில டாப்பிக்கை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை பற்றி மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, நம்ம கல்ச்சரில் அது என்ன சொல்லியிருக்கு. இப்போ திருக்குறள் எடுத்துக்கொண்டேன். இப்போ மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அதே இது நம்ம திருக்குறளில் இருக்குது. வினை திட்பம், வினை செயல் வகை, தெரிந்து தெளிதல். ஒரு ஆளை வேலைக்கு எடுத்தால் எப்படி வேலைக்கு எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. பிபிஏ எம்பிஏல என்ன சொல்லித்தரான்னா, அவன் மேனேஜராக இருந்தால் கம்பெனிக்கு ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கணும். அவர் வேலைக்கு எடுக்கிற பொழுது அவன்கிட்ட என்ன குவாலிட்டி பார்க்கணும் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா, இப்போ மாடர்ன் எம்பிஏ பிபிஏல சொல்லித்தரான். அதே இது திருக்குறளில் இருக்குது. திருக்குறளில் அதே விஷயங்கள் அப்படியே இருக்குது. தெரிந்து தெளிதல் அப்படின்னு ஒரு அதிகாரம். அப்புறம் வினை திட்பம், வினை செயல் வகை, ஒரு வேலையை எப்படி செய்யணும், வேலையை செய்கிற பொழுது என்னெல்லாம் விஷயங்களை நம்ம கவனிக்கணும், எப்படி செய்யணும், அதெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம கல்ச்சரோடு சேர்ந்து இந்த விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நான் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் புக்ஸை நான் பொதுவாக எனக்கு படிக்கிற வழக்கம் உண்டு. இப்போ மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டில் என்னெல்லாம் புக்ஸ் இருக்குது, செல்வந்தராவது எப்படி, இல்லை நிர்வாகத்தை குவாலிட்டி இருக்குல்ல, நிறையா இங்கிலீஷ்லேருந்து நிறையா டிரான்ஸ்லேட் வருது. நாங்கள் படிக்கிற காலத்துல எல்லாம் அப்படிலாம் இல்லை. ஆனால் இப்போ வந்து உலக அமெரிக்கன் புக்ஸ் எல்லாம் கூட சாதாரணமாக தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகி வருது. இதுக்கான அந்த மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான புக்ஸ் வந்து நிறையா இங்கிலீஷில் அவன் என்ன ரிசர்ச் பண்ணி பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் அந்த மாதிரியான புக்ஸு கம்மி, அந்த மாதிரி ஆத்தர்ஸ் கம்மி. ஆனால் அமெரிக்காவில் இதையே அவன் 10 வருஷம் 20 வருஷம் ரிசர்ச் பண்ணி ஒரு புக் எழுதுகிறான். அந்த புக்கு தான் வந்து பல மில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் அந்த புக்கு சேல்ஸ் ஆகுது. அது எல்லா நாடுலேயும் வந்து எல்லா மொழியிலையும் டிரான்ஸ்லேட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறான். அது ஒரு பெரிய பிஸ்னஸாக பண்ணுறான். ஒரு பக்கம் புக்கு எழுதுறதுங்கிறதுக்கு அவன் ரிசர்ச் பண்ணி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் உழைத்து ஒரு புக்கு எழுதுறான்னா அந்த புக்கை வச்சு அவன் கோடீஸ்வரன் ஆயிடும். ஒரே ஒரு புக்கு எழுதி அந்தளவுக்கு அவங்க டெடிக்கேட்டடாக பண்ணுறாங்க. இருக்குது அந்தளவுக்கு அவங்க ரிசர்ச் பண்ணி
அது வந்து அவன் யூஎஸில் வந்து ஒரு 1,000,000 காப்பி விற்றதுனாக்கா அப்படி சக்ஸஸாக விற்கிற புக்கை வந்து அதை மற்ற நாடுகளில் மற்ற மொழிகளில் மொழிபெயர்த்து உலகம் முழுக்க சேல்ஸ் பண்ணுறான். அதுலேயே அவனுக்கு அதில் வரக்கூடிய ராயல்ட்டிலேயே அவன் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறான். வேறு ஒன்றும் பண்ணலை, புக் எழுதியே. ஆனால் அதுக்கு அவன் டெடிகேட் பண்ணுறான். அந்தளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண தயாரே இல்லை. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அதுக்குன்னே டெடிகேட்டடாக அதை ரிசர்ச் பண்ணி அதுக்குன்னு நிறையா இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் செமினார்ஸ்லாம் நிறையா நடத்தி நிறையா பயிலரங்கங்கள்லாம் நடத்தி அதில் அவனுடைய அனுபவத்தெல்லாம் பார்த்து ஃபீட்பேக்லாம் பார்த்து அதெல்லாம் சேர்த்து புக்காக பண்ணி அதை வந்து பண்ணிக்கிறார்கள். அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நமக்கு கற்றுக்க வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான். அதனால் இந்த நம்ம வகுப்பில் நம்ம அதெல்லாம் சேர்த்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய பண்புகள் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் பர்சனலாக நம்மளுடைய குவாலிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, அது மட்டும் இல்லை நம்மளுடைய படிப்பு தொழில் சார்ந்த விஷயங்களில் என்னெல்லாம் நம்மளுடைய பண்புகள் நல்லா இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். அது நம்ம என்னெல்லாம் அதில் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் உங்களுக்கு அறிமுகத்துக்காக என்னெல்லாம் நம்ம டாபிக் பார்க்கலாம், இதெல்லாம் பொதுவான ஒரு மேனேஜ்மெண்ட் விஷயத்தில் என்னெல்லாம் விஷயங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்லேயோ அல்லது தலைமைத்துவ பண்புகள் அப்படிங்கிறதுல லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சிலது சொல்கிறோம். அதில் என்னெல்லாம் விஷயங்கள் சொல்லியிருக்காங்களோ அதில் சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு அந்த டாப்பிக்கை மட்டும் நான் இந்த வாரம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு வாரத்துலேயும் நம்ம அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் விரிவாக அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் அடுத்த வாரம் நோட்டு கொண்டு வாங்க. அப்புறம் நோட்டு நான் வச்சுங்க. இந்த வாரம் டாபிக் மட்டும் நான் கொடுக்குறேன். அடுத்த வாரம் திரும்ப அதை பார்க்கலாம். நம்ம என்ன பார்க்க இருக்கிறோங்கிறத பற்றி ஒரு ஐடியா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, வாழ்க்கையில் நாம் உருப்படணும்னா, வாழ்க்கையில் உருப்படணும், நல்லா இருக்கணும் அப்படின்னாக்க நாம் நினச்சதை நம்ம அச்சீவ் பண்ணணும், நம்ம லட்சியத்தை நம்ம அடையணும் அப்படின்னா அதில் முதல்ல முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து ஒரு டாபிக் வந்து நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறான். நான் தமிழில் எழுதுகிறேன். தமிழில் எழுதுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ரைட்டு. எத்தனை பேர் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீங்க? எல்லோரும் இங்கிலீஷ் மீடியம். தமிழ் படிக்கிறது எழுதுறதுல ரொம்ப சிரமம் இல்லைல்ல. நான் படித்தது தமிழ் மீடியம் தான். நான் படித்தது 10வது தான் படித்தேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கேன். அதனால் தமிழ்லேயே நான் சொல்கிறேன், எழுதி போகிறேன். சில விஷயங்கள் இங்கிலீஷ்லேயும் சில வார்த்தைகள் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொன்னால் டைம் மேனேஜ்மெண்ட்டு. இங்கிலீஷில் அது போட்டால் என்னது? டைம் மேனேஜ்மெண்ட். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்மளுடைய நேரத்தை நாம் எப்படி திட்டமிட்டு சரியாக பயன்படுத்தலாம். அதுவும் இப்போ படிக்கக்கூடிய காலத்தில் நமக்கு அது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்போ நம்ம எப்படி நம்மளுடைய டைமை ஷெட்யூல் பண்ணிக்கிட்டாக்கா நம்ம பாடத்தை நல்லா படிக்க முடியும், நம்ம விரும்புகிற மார்க்கை எப்படி ஸ்கோர் பண்ணுறது. அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது, எப்படி நம்மளுடைய டைம் டேபிள், ஸ்கூல் போனாலே ஒரு டைம் டேபிள் போடுறாங்கல்ல, ஸ்கூல் ஆரம்பிக்கிற பொழுதே இந்த ஒரு வாரத்துக்கானது இதான், இந்தந்த ஒரு நாளில் இத்தனை பீரியடு, அந்த பீரியடில் இந்தந்த கிளாஸ் நடக்கும் அப்படின்னு முழுக்க வருஷத்துக்கே குவார்டர்லி எக்ஸாம் வைப்பா, ஆஃப் இயர்லி எக்ஸாம் வைப்பா, அனுவல் எக்ஸாம் வைப்பா, அதுக்குள்ளே ரிவிஷன் டெஸ்ட் வைப்பா, கம்ப்ளீட் ஒரு இயருக்கான டைம் டேபிள் போடுறாங்க. எத்தனை நாள் லீவு, எத்தனை நாள் ஒர்க்கிங் டே எல்லாம் போடுறாங்கல்ல. அப்போ பக்கா பிளான் இருந்தால் தான் அது சரியாக நடத்த முடியும். அதே மாதிரி நமக்குன்னு பர்சனலாக நம்ம ஒரு டைம் டேபிள் வச்சுக்கணும். காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் எந்த டைமில் எந்திரிக்க போகிறோம், எந்த டைமில் தூங்க போகிறோம், எவ்வளோ நேரம் தூங்க போகிறோம், மிச்சம் முடிச்சிருக்க நேரத்தில் என்னெல்லாம் பண்ண போகிறோம், அதை எப்படி பண்ண போகிறோம், நமக்குன்னு ஒரு பர்சனலாக ஒரு டைம் டேபிள் நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். சிலருக்கு எக்ஸசைஸ் பண்ணுற பழக்கம் இருக்கும், சிலருக்கு யோகா பண்ணுற பழக்கம் இருக்கும். காலையில் சிலருக்கு கொஞ்சம் வீட்டுக்கு அம்மா அப்பாவில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேலை ஒரு தேவை இருக்கும். இல்லை பிஸ்னஸில் லீவு நாளில் சனி ஞாயிறில் அப்பாவுக்கு அவரோட பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா அவருக்கு கொஞ்சம் உதவி பண்ணுறதுக்கு தேவை இருக்கும். நம்ம பெரிய பசங்களை ஆகிட்டதுனால கொஞ்சம் உதவியும் பண்ண முடியும். அப்போ அதெல்லாம் நம்ம ஷெட்யூலில் போடணும். அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தருக்கு வந்து அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்லை ஒருத்தர் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கார், இல்லை பெருசாக வேலை பார்க்குறாரு, நமக்கு தொழில் ரீதியாக அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கானது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வீட்டில் சில உதவிகள் பண்ணுறது இருக்கலாம். இல்லை நம்மளுடைய பர்சனல் படிப்பு மற்ற தனிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைம் டேபிள் நம்ம போடணும். அதனால் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம எப்படி அதை பார்க்கலாம், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன, எப்படியெல்லாம் நம்ம டைமை வந்து நம்ம வீண் பண்ணுறோம்,
அதை எப்படி பாசிட்டிவாக நமக்கு ஆக்கப்பூர்வமாக நம்மளுடைய வளர்ச்சிக்கு பிளான் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டாபிக். அது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு டாபிக். அதுக்கப்புறம் நற்பண்புகள். சில நல்ல பண்புகள் நமக்கு முக்கியமானது எங்கே இருந்தாலும். நற்பண்புகள் எதெல்லாம் நல்ல பண்பு, நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு அவசியமாக இருக்க வேண்டிய நல்ல பண்புகள்னு சில இருக்குது. எல்லா பண்புமே அவசியம் தேவைதான். அதுலேயும் முக்கியமானது அதிகாலையில் எந்திரிக்கிறது. இந்த மாதிரி பிஸ்னஸை நல்லா பண்ணுறதுக்குன்னு சில பிஸ்னஸ் எத்திக்ஸ்னே சொல்கிறான்ல, அப்போ அதில் முக்கியமானது அது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு முக்கியமானதாக இருக்கும். நற்பண்புகள் இதை விர்ச்சுவஸ்ன்னு சொல்லலாம் இங்கிலீஷில். வேல்யூஸ்ன்னு சொல்கிறாங்க, விர்ச்சுவஸ்ன்னு சொல்கிறாங்க. சரி, இது ஒன்று. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும்னா நமக்கு ஒரு சுய கட்டுப்பாடுங்கிறது ஒன்று இருக்கணும். செல்ஃப் கண்ட்ரோல் அல்லது செல்ஃப் டிசிப்ளின்னு இருக்குது. செல்ஃப் டிசிப்ளின் அது நற்பண்புகளே கொண்டு வரலாம், தனியாகவும் எழுதலாம். சுய ஒழுக்கம். இது செல்ஃப் டிசிப்ளின். இதுலேயே 3 சொல்லலாம். சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, அப்புறம் இது செல்ஃப் கண்ட்ரோல், அப்புறம் சுய மேலாண்மை. இதெல்லாம் ஒன்று தொடர்புடையது. அதில் நம்ம பார்க்கலாம். அடுத்து சுய மேலாண்மை. சுய மேலாண்மைனா நம்மளை நாமே மேனேஜ் பண்ணிக்கிறது. மேலாண்மைங்கிறது நம்மளை நாமே எப்படி ஒழுங்குபடுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறது செல்ஃப் மேனேஜ்மெண்ட். எல்லாம் 3 ஒன்று சேர்ந்த விஷயந்தான். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பார்க்குறோம். செல்ஃப் மேனேஜ்மெண்ட், சுய மேலாண்மைங்கிறது செல்ஃப் மேனேஜ்மெண்ட். எப்படி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டோ அதே மாதிரி நம்மை நாமே நிர்வகித்தல். நேர நிர்வாகம், அப்புறம் சுய நிர்வாகம், நம்மளை நாமே நிர்வகித்தல். அதான் கஷ்டமானது. நம்மளை நாமே சமாளிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா நம்மளுடைய மனசுலேயே நமக்கு எதிரி இருக்கிறான். நமக்குள்ளேயே நல்லது கெட்டது ரெண்டும் இருக்குது. காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்கிற மனசு ஒன்று உண்டு. ஒரு 6 மணி நேரம் தூங்கிட்டு 5:30 எந்திரிச்சா என்ன, 6 மணிக்கு எந்திரிச்சான்னு சொல்கிற ஒரு மனசு உண்டு. ஆனால் நமக்கு எதிரி நமக்கு வெளியே இல்லை. உத்தரே தாத்ம பௌத்தியிலே சொல்கிற, உன்னை நீயே உயர்த்திக்கொள், உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே, ஏனெனில் உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே எதிரி. அந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். எப்போ நம்ம நண்பனாக இருப்போம், எப்போ நமக்கு நாமே எதிரியாக இருப்போம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே வருது செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டில். அதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறது. கோல் செட்டிங்னு சொல்கிறாங்க. கோல் செட்டிங், இலக்கு நிர்ணயித்தல். இலக்கு நிர்ணயித்தல், கோல் செட்டிங். அதில் என்னெல்லாம் கவனிக்கணும், நம்மளுடைய லட்சியம் என்ன, லட்சியங்கிறது நம்ம என்ன படிக்க போகிறோம், என்ன வேலை பார்க்க போகிறோம், நம்மளுடைய ஃப்யூச்சர் எப்படி வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது. அது ஆன்மீக ரீதியாக ஒன்று சொல்லுவோம். ஆனால் உலகியல் ரீதியாகவே நமக்கு தொழில் ரீதியாக எப்படி நம்ம இதுதான் நம்மளுடைய கோல் அப்படின்னு எப்படி நிர்மாணம் பண்ணுறது, அதில் என்னெல்லாம் காரணிகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். எப்படி நம்மளுடைய கோலை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, இதுதான் என்னுடைய கோல் அப்படின்னு எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அப்புறம் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறது, எப்படி அதுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அதுக்குள்ளே வரும். அதை நம்ம பார்க்கலாம். கோல் செட்டிங். அதுக்கப்புறம் நம்முடைய நினைவு திறன், மெமரி பவரை படிக்கிற காலத்தில் அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. படித்தா மறந்து போயிடுது, ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது.
நம்மளுடைய மெமரியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது எப்படி, நினைவுத்திறனை மேம்படுத்தி கொள்ளுதல் என்பது நினைவுத்திறன். இம்ப்ரூவிங் மெமரி, இங்கிலீஷில் சொன்னால் இம்ப்ரூவிங் மெமரி, நினைவாற்றல். இப்போ படிக்கிற விஷயங்கள் ஈஸியாக நமக்கு படிக்கிறதா இருக்கணும், அது மறக்காமல் இருக்கணும். படிக்கிறது மறக்காமல் இருக்கணும். மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன டெக்னிக்கு, நம்ம மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான என்ன டெக்னிக்ஸ் இருக்குது, அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்று தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. பல சமயங்கள் நமக்கு அது இல்லாமல் போயிருக்கு, நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு. நம்ம நினைக்கிறத நம்ம அடைய முடியும் அப்படிங்கிற அந்த உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு பேர் தன்னம்பிக்கைங்கிறதுக்கு. அதில் என்ன தடைகள் இருக்குது, நம்மளுடைய தன்னம்பிக்கை நமக்கு தன்னம்பிக்கை ஏன் வீக்காக இருக்குது, அதை சரி பண்ணிக்கிறது எப்படி, நம்மளுடைய தன்னம்பிக்கையை மேம்படுத்தி கொள்வது எப்படி, அந்த விஷயங்களெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணலாம். அதற்கு மேலே இப்போதைக்கு பேசிக்காக அது போதும். இது இல்லாமல் வேறு ஏதாவது விட்டு போனோன்னா அப்புறம் நம்ம பின்னாடி சேர்த்து கொள்ளலாம். இதான் விஷயம் நமக்கு. இதில் ஒன்றொன்றையும் நம்ம எடுத்துக்கொண்டு அதில் இருக்க பாயிண்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சாஸ்திரத்தில் என்ன இருக்குது, இப்போ இருக்க மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்னா அதுக்கு டிப்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம கூகுளில் போட்டாலே கிடைக்கும். கூகுளில் போட்டாலே இதை போட்டால் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாக்கா ஒரு 20 பாயிண்ட் சொல்லுவான். டைம்னா என்ன, டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதில் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு. ஆனால் அது நம்மளாக பார்த்தோம்னா நம்ம கூகுளில் போனால் வேறு ஏதாவது தான் தேடுவோம். நமக்காக உட்காந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேடுறது அப்படிங்கிறது இதாக இருக்கும். அதுவும் ஒருத்தர் சொல்லி கேட்டாக்கா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளால் தேடி பார்க்கலாம். ஆனால் ஒருத்தர் பாடம் சொல்லி அதே விஷயந்தான், கூகுளில் கிடைக்கிற விஷயந்தான். ஆனால் நம்ம ஒருத்தர் சொல்லி கொடுத்து அதை கேட்குற பொழுது இன்னும் ஈஸியாக நமக்கு அது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனால் இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வகுப்புலையும் பார்க்கலாம். அதுக்குள்ளே நல்லா பாயிண்ட்ஸ் இருக்கும், பார்க்கலாம். அதனால் இது உங்களுடைய பர்சனல் லைஃபுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நீங்கள் படிக்கிறதுக்கும் பின்னாடி எதிர்காலத்தை தீர்மானம் பண்ணுறதுக்கும் எந்த மாதிரியான எந்த தொழிலுக்கு போனாலும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நம்ம கடவுள் அருளால், குருவினுடைய அருளால் நம்ம அதை தொடர்ந்து பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம், பார்க்கலாம். நீங்கள் தொடர்ந்து வாங்க, கிளாஸ் வாங்க. 10 மணிக்கு பசங்க, 9:30 மணிக்கு பசங்க கிளாஸ் ஆரம்பிச்சிடறோம். நீங்கள் அதுக்கு வந்தாலும் வரலாம். அது பசங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அது பாட்டு கதைன்னு இருக்கும். நீங்கள் 11 மணிக்கு 11:30 வந்தால் போதும். இந்த மாதிரி கோயிலுக்கு பூஜை முடிச்சுட்டு நம்ம கிளாஸ் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கும். பூஜை முடிஞ்ச 11:45 1 மணி வரைக்கும் பார்க்கலாம். நமக்குன்னு ஒரு கிளாஸ். உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்த டைம் இருக்குன்னா பசங்களோட சேர்ந்து இருக்கலாம்னா நீங்கள் 9:30 மணிக்கே வரலாம். தாராளமாக கிளாஸுக்கு வரலாம். பசங்க கிளாஸ்லேயும் கொஞ்சம் சாப்பிட்டு சேர்ந்துக்கலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் ஸ்லோகங்கள் இதெல்லாம் கதைகள்லாம் இருக்குது, பஜன்ஸ் எல்லாம் அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், நேரம் இருந்தால். ஏன்னா இப்போ உங்களுக்கு நிறைய பாடம் ஸ்கூல் ஹோம் ஒர்க்கே கொடுப்பாங்க, நிறைய எழுதுறது அதெல்லாம் இருக்குமே. அதனால் 3 மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை செலவு பண்ணுறதுங்கிறது ரைட்டாக தான் இருக்கும். இது 11:15 வந்தால் போதும். பூஜை முடிச்சுட்டு இங்கே நம்ம கிளாஸ் பார்ப்போம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முக்தி பேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम। உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கறது இருந்தால் கேட்கலாம். ஒரு அறிமுகம் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் அடுத்தடுத்து நம்ம பார்க்குற போது சந்தேகங்கள் வரலாம். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதையும் சொல்லுங்கள், நம்ம சேர்த்துக்கலாம். கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி, ரொம்ப கோபம் வருது அதெல்லாம் இருக்குல்ல, கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விஷயம். உங்கள்கிட்ட கேட்டால் தெரியாது, உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. அவங்க தான் சொல்லணும். அது
ரொம்ப கோவப்படுறான், கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி அப்படின்னா. அந்த மாதிரி வேறு விஷயங்கள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கூடுதலாக அதையும் பார்க்கலாம். அப்படி ஏதாவது இருந்தால் இதை பற்றி அதையும் நம்ம பார்க்கலாம், கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அல்லது அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் பற்றி நான் பார்த்து எனக்கு தெரிஞ்ச அளவில் சொல்கிறேன். மற்றபடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வர இன்னும் கூப்பிட்டு நிறைய பேர் இருந்தால் பிரயோஜனமாக தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வர சொல்லுங்கள். இந்த மாதிரி கிளாஸ் நடக்குதுன்னு வர சொல்லுங்கள். நிறைய பேர் 2 பேருக்கு சொன்னாலும் அதான், 20 பேருக்கு சொன்னாலும் அதான், 200 பேருக்கு சொன்னாலும் அதுதான். கிளாஸ் நடத்துகிற பொழுது நிறைய பேர் இருந்தால் நிறைய பேர் பிரயோஜனமாக இருக்க போகுது. அவ்வளோதான். சரி.